அமைதியிருப்பது என்னுடைய ஆதரவையும் மகிழ்ச்சியையும் பதிவு செய்ய விரும்புகிறேன். என்னுடைய கன்னி பேச்சு என் தொகுதியினுடைய முக்கிய கோரிக்கைகளை உங்களிடம் கனிவான கவனத்திற்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். வாணியம்பாடி நகரத்துடைய நீர் பாசன கால்வாய்கள் முறைப்படுத்திட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். முக்கியமான பிரச்சனை என்னுடைய வாணியம்பாடி பிரச்சனை. வாணியம்பாடி நகரத்தில் ஆலங்காயம் பொண்டோரியத்துக்கு நடுவே இருக்கின்ற ரயில்வே கேட் LC81 சுமார் 31 ஊராட்சிகள், ஆலங்காயம் பேரூராட்சி சுமார் 1/3 மக்கள் தங்களுடைய முக்கிய தேவைகளை பயன்படுத்திட ரயில்வே கேட் தடையாக உள்ளது. மக்களுடைய 40 ஆண்டு கால கோரிக்கைகளை தேவைகளை இருந்து வருகிறது. தற்போதுள்ள தற்போதுள்ள தரை பாலத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த தரை பாலத்திற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. அதை சம்பந்தமாக நான் ஜெனரல் மேனேஜரில் போய் பேசினேன். நீங்கள் தரைப்பாலம் கட்டினால் அங்க தண்ணி தேங்கக்கூடிய தண்ணி தேங்கும், மீண்டும் ஒரு பிரச்சனை வரும். இப்பொழுது 40 ஆண்டு காலமாக தீராத ஒரு தீர்வு இந்த அரசு வந்த பின்னால அது டெண்டர் விடப்பட்டு தரைப்பாலத்துக்கு விட்டுவிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அது தரைப்பாலம் கட்டினால் மீண்டும் மக்களுக்கு அந்த தண்ணி வரும் காலங்களில் போக்குவரத்து பாதிக்கும். அதுக்கு நகர ரயில்வே பாதை மற்றும் கிராமங்களுக்கு நடுவே நீர் பாதை இருக்கின்ற காரணத்தினால் சுரங்கப்பாதை திட்டத்தை தவிர்த்து மேம்பாலம் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் என்று சொன்னால் இதுக்கு அரசுக்கு இந்த மேம்பாலம் கட்டுவதாக இருந்தால் அரசுடைய இடம் இருக்கிறது, அரசுடைய நகராட்சியுடைய நிலம் இருக்கிறது, அதில் மேம்பாலம் கட்டலாம். ஆனால் தரைப்பாலம் கட்டினால் அரசுக்கு 68,000 கோடி பாதிப்பு ஏற்படுகிறது. நகராட்சியினுடைய கடைகள் 10-20 கடைகள் அங்கு இருக்கிறது. அதுக்கு 2 லட்சம் ரூபாய் வாடகை வருகிறது. அதெல்லாம் நஷ்ட ஏற்படும். அதை தவிர்த்து இந்த அரசு மேம்பாலம் கட்டுவதற்கு முயற்சி எடுப்பீர்களானால் அந்த தொகுதி மக்களுக்கு ஹாட்டாக இருக்கக்கூடிய அந்த ரயில்வே மாமலம் நல்லதாக இருக்கும் என்று சொல்லி நான் உங்களிடத்தில் பதிவு செய்கிறேன். அது ஜெனரல் மேனேஜரும் அதுக்கு செவி சாத்தி இருக்கின்றார்கள். நான் போய் ஜெனரல் மேனேஜர் போய் பேசினேன். ரயில்வே ஜெனரல் மேனேஜர் அதை அரசு முயற்சி, தமிழக அரசு முயற்சி எடுப்பீர்களானால் அதை மேம்பாலத்திற்கு நாங்கள் ஏற்பாடு செய்யும் என்று சொல்லி இருக்கின்றார்கள். அதை மேம்பாலம் கட்டுவதற்கு இந்த அரசு முடிவெடுக்கும் என்று இந்த பேரவை வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். சுமார் 50 கிலோமீட்டர் விவசாயிகள் கிராம நிறைந்த இந்த பகுதியில் உறுப்பினர் நீங்க உங்க தொகுதியை பற்றி இன்னும் என்னென்ன மனக்குறை உங்களுக்கு இருக்குது மொத்தமா எழுதி அவை குறிப்பில் நீங்க சொன்ன அறிவுரை பற்றி தான் நீங்க என்ன சொன்னீங்க, தொகுதி பற்றி தான் பேசுறீங்க. நிறைய வச்சிருக்கேன், அதெல்லாம் என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பொதுக்குழுல தீர்மானம் போட்டது இருக்கு. அது வாசிச்சா நீங்க டைம் கொடுக்க மாட்டீங்கன்னா நீங்க ஏற்கனவே அறிவுறுத்திட்டீங்க. நீங்க உங்க தொகுதி பற்றி தான் பேசுறேன்ட்டு பேசிட்டு உங்களுக்கு என்ன எழுதி கொடுங்கன்னு சொல்லி வச்சிருக்கிறேன், கொண்டு கொடுக்குறேன். இன்னும் இருக்கிறது கொஞ்சம் சின்ன ஒரு 2 டைம் இல்லை, எனக்கு 2-3 நிமிஷம் தான் இருக்குது. சரி, பேசுறேன். சுமார் 50 கிலோமீட்டர் விவசாயிகள் கிராமம் நிறைந்த பகுதி, மாங்காய் விளைச்சல் அதிகம் இருக்கின்ற எனவே விவசாயிகளுக்கு நலன் கருதி நிம்பியம்பேட்டு குமரிக்கூப்பு பகுதியில் மழம்பாறு பழம் சாறு ஆலையை உருவாக்கிட அரசு முன்வர வேண்டும். நான் குறிப்பிடும் நிம்பியம்பேட்டு ஊராட்சி அருகாமையில் உள்ள குமரிக்கூப்பில் 1977 ஆண்டாம் சந்தனமர ஆலைக்காக தமிழக அரசால் கையெழுக்கப்பட்ட நிலம் அரசாங்கம் கட்டுப்பாட்டில் உள்ளது. அதை கருத்தில் கொண்டு அதே நிலத்தில் மாங்காய் மழைச்சாறு ஆலையை உருவாக்கிட
26-27 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் அந்த ஆலைக்கான அரசாணையை நிதியையும் ஒதுக்கி செய்ய வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உட்பட்ட விவசாயிகள் பெருங்கிய நலன் கருதியும் நிலத்தடி நீரின் மென்மையாக்கவும் சிறப்பு நிதியை ஒதுக்கிட வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 30 வருட காலமாக வாணியம்பாடி சட்டமன்ற பகுதியில் தூர்வாராமல் இருக்கக்கூடிய நிர்வாக நீர்வரத்து கால்வாய்களும் ஏரிகளும் தூர்வாரப்பட வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.